நந்தியும் காய்கறி அலங்காரமும். நந்தி தேவர் அறக்கடவுள், வேத வடிவாகவோ சொல்லப்படுபவர். கைலாயத்தில் சிவ தரிசனத்திற்காக வருபவர்களை வரிசைப்படுத்தி அனுமதி கொடுக்கும் தொண்டை செய்து வருபவர். திருப்பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அதை கண்டு தேவர்களும் அசுரர்களும் சிதறி ஓடினார்கள். அப்பொழுது சிவபெருமான் அணுக்கத் தொண்டரான சுந்தரர் மூலமாக அந்த நஞ்சை கொண்டு வர செய்தார். பின்னர் அதை தம் கரத்தில் வாங்கி உண்டார். இதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறி நீலகண்டர் என்று பெயரை பெற்றார். நடந்ததையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நந்திதேவர், என்ன இது, சிறிதளவு விஷம், இதற்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று மென்மையாக சொல்லி நகைத்தார். அதை அறிந்த சிவபெருமான் நம் கரத்தை நந்தியை நோக்கி நீட்டி, இந்தா, இந்த நஞ்சு ஒரு சில வினாடிகள் இருந்த என் கையை சற்று முகர்ந்து பார் என்றார். அதன்படியே முகர்ந்து பார்த்த நந்திதேவர் அதே வினாடியில் நிலையில் இருந்து மயங்கி சரிந்தார். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான், பார்வதி, கொஞ்சம் காப்பரிசி தயாரித்து இந்த நந்திக்கு கொடுத்து உண்ண செய். இவரை பாதித்த விஷம் உபாதை விலகும் என்றார். அதன்படியே அம்பிகை காப்பரிசி செய்து நந்தியை உண்ண செய்தார். விஷ உபாதை நீங்கிய நந்தி உடனே எழுந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த வகையில் காப்பரிசியை நந்திக்கு படித்து வழிபடும் வழக்கம்தான் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதன்படிதான் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நந்திக்கு காப்பரிசியை படித்து வழிபடுகிறார்கள். அதே நேரம் அறம் மற்றும் தர்மத்தின் வடிவமான நந்திதேவருக்கு அறுவடை செய்த புது தானிய காய்கறிகளை சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் செய்வதும் உண்டு. அவ்வாறு சமர்ப்பணம் செய்யப்பட்டவற்றை பூஜை முடிந்த பிற்பாடு களைத்து எடுத்து அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். உழைப்பின் மூலம் கிடைத்த உணவை தர்ம வடிவான நந்திதேவருக்கு சமர்ப்பணம் செய்து நன்றி செலுத்துவதே இதன் நோக்கம். அந்த வகையில்தான் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் மாட்டுப்பொங்கல் அன்று தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நந்திக்கு காய்கறி, பழங்கள் மற்றும் கிழங்குகள் கொண்டு அலங்கரித்து வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது.